ஃப்ரெஷ் ஃப்ரூட் வச்சிருக்கீங்க, அதுல பாத்தீங்கன்னா 75% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இதுவே அதே ஃப்ரூட்டை நீங்க வெயில காய வைக்கிறீங்க அப்படின்னா அதுல 30% ஆஃப் கண்டென்ட் வாட்டர்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் எவ்வளவு கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா 210 kg எடுத்துக்கிறீங்க. அப்ப அதுல இருந்து எவ்வளவு ட்ரை ஃப்ரூட் மேட் பண்ணிருப்பீங்க? இதான் உங்க கொஸ்டின். என்னவா இருந்திருக்கும்? அப்கோர்ஸ் 75 இருந்திருக்கும். என்ன லாஜிக்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, அது ட்ரை ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலயுமே என்ன ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபிளஷ் ஈக்குவலா தான் இருந்திருக்கும். சோ ஃபிளஷ் ஈக்குவேட் பண்ணீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். மொத்தமா நான் எடுத்துக்கிட்டது 210 kg. அதுல 75% வாட்டர் இருக்குன்னு சொல்றேன். அப்ப ரிமைனிங் இருக்க 25% என்னவா தான் இருந்திருக்கும்? ஃபிளஷா தான் இருந்திருக்கும். சோ 210 into 25% எழுதிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ட்ரை ஃப்ரூட். எனக்கு எவ்வளவு மேட் பண்றேன்னு தெரியாது. சோ நான் அதை எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஆனா அதுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லிருக்கோம்? 30%. அப்ப மிச்சம் இருக்க 70% என்னவா இருந்திருக்கும்? ஃபிளஷா இருந்திருக்கும். சோ into 70%. சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு? 75 வந்திருக்கு.